அல்ஹம்துலில்லாஹ். வாராந்தோறும் நடக்கின்ற ஹதீகத்துல் வாஇதீன் மாணவ சொற்பயிற்சி மன்றம் இந்த வாரமும் இனிதே துவங்கவிருக்கின்றது. இந்த வாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதலாம் சும்ரா மாணவர்கள் 3 நபர்கள் பேசவிருக்கின்றனர். அத்துடன் கூறப்பட்ட நபர்களும் பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரத்தினுடைய ஹதீகத்துல் வாஇதீன் மாணவ சொற்பயிற்சி மன்றத்தின் தலைமையாக 5ஆம் சும்ராவை சார்ந்த அல் ஃபத்தாஹ் அர் ரஹ்மான் அவர்களை தலைமை தாங்கி நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். தற்பொழுது மன்றம் தலைவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். 42வது வாரம் ஹதீகத்துல் வாஇதீன் நடைபெற இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதன் முதல் கட்டமாக கிராத் ஓதுவதற்காக முதலாவது சூறாவை சார்ந்த முஹம்மது ஈசா அவர்களை அழைக்கின்றேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अलम तर कैफ फ़अल रब्बुक बिअस्हाबिल फ़ील। अलम यजअल कैदहुम फ़ी तग़लील वअरसल अलैहिम तैरन अबाबील तरमीहिम बिहिजारतिम मिन सिज्जीन फजअलहुम कअस्फिन मअकूल। सदक़ल्लाहुल अलीम। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கொள்வதத்தை அதிகப்படுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக கீதம் வாசிப்பதற்காக எஸ் முகமது ரீஹான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னவென்று சொல்வேனோ நான், என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதனிலை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ. என்னவென்று சொல்வேனோ நான், என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதனிலை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ. தொலைவில் இருக்கும் நிலை நிலை உம்மீது சலாம் நான் சொன்னேன். கண் முன்னே உம்மை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன். தொலைவில் இருக்கும் நிலை நிலை உம்மீது சலாம் நான் சொன்னேன். கண் முன்னே உம்மை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன். யா ரசூலல்லாஹ் என்று அழுதே கழிப்பேனோ. இத்தனை காலம் தவித்த நிலையை அழுதே தீர்ப்பேனோ. யா ரசூலல்லாஹ் உங்கள் கரத்தை பிடிப்பேனோ. இத்தனை காலம் தவிர்த்த நிலையை அழுதே கழிப்பேனோ. நபியே உம்மை காணும் பாக்கியம் ஒரு முறையாவது பெறுவேனா? இல்லை உம்மை நாளும் நினைத்து அழுதே அழுதே மடிவேனா. எங்கள் யா ரசூலல்லாஹ், எங்கள் யா ஹபீபல்லாஹ், எங்கள் உயிரின்
உயிரினில் உயிரான உயர் யா ரசூலல்லாஹ். என்னவென்று சொல்வேனோ நான், என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதனிலை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ. இறைவாணி கண்டு ரசித்தாயே நபியின் அழகை அர்ஷினிலே கண்ட மகிழ்வை தருவாயே. பாவி எங்கள் கண்களிலே இறைவாணி கண்டு ரசித்தாயே நபியின் அழகை அர்ஷினிலே கண்ட மகிழ்வை தருவாயே. பாவி எங்கள் கண்களிலே சொர்க்கமே சொக்கி போகும் நபியின் அழகினிலே. பாவியின் கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டாலே. சொர்க்கமே சொக்கி போகும் நபியின் அழகினிலே. பாவியின் கண்கள் பரிசுத்தமாகும் நபியை கண்டாலே. நபியே உம்மை காணும் பாக்கியம் பரிசுத்த கண்ணால் பெற்றிடுமா? இல்லை, என் நபியை கண்டால் கண்கள் பரிசுத்தமாகிடுமா? எங்கள் யா ரசூலல்லாஹ், எங்கள் யா ஹபீபல்லாஹ், எங்கள் உயிரினில் உயிரான உயர் யா ரசூலல்லாஹ். என்னவென்று சொல்வேனோ நான், என்னவென்று சொல்வேனோ நபியே உங்கள் காதனிலை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குரல்களுக்கு அதிகப்படுத்த வருவானாக. அல்ஹம்துலில்லாஹ், முதல் கட்டமாக அப்துல்லாஹ் இப்ராஹிம் சார்ந்த ஆர் முகமது ஃபயாஸ் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தமிழ் உரையாற்ற அழைக்கிறேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला बरकातुहू. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आकिबतु लिल मुत्तकीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि. अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ील क़ुरआनिल करीम इन्नक लअला ख़ुल्क़िन अलीम. अल मारू मआ मन अहब्ब ஃபகல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியட்டுமாக. சாந்தியமும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, சஹாபாக்களின் மீது, தாபீன்கள், தபா தாபீன்கள் மீது, சஹாபாக்களின் மீது, நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. உண்டாகட்டுமாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியிடம் சொல்றான், இன்னக அலா குல்கின் அலீம். நபியே, நீங்கள் நிச்சயமாக நற்பண்புடையவராக இருக்கின்றீர்கள். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல நபியை பற்றி இப்படி என்னதான் சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பல நற்பண்புடையவராக இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகைக்கு நடந்து போயிட்டுருப்பாங்களாம். அப்பொழுது ஒரு பாட்டி வந்து அவங்கள மீது குப்பை கொட்டுவாங்களாம். குப்பை கொட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குப்பையை தட்டி விட்டு போயிடுவாங்களாம். அதே நம்மள இருந்து என்ன செஞ்சுருப்போம்? அவங்களை பிடிச்சி 4 திட்டி மனசு ஆடுற வரையும் இருந்திருக்க மாட்டோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தட்டி விட்டு போயிட்டாங்களாம். இதே மாதிரி நாட்கள் போயிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியில் வரும்போது குப்பை அவர் மேலே கொட்டலையாம். என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கே போனாங்களாம். அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பாட்டி அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பாட்டி மனசில் நினச்சாங்களாம், அல்லாஹ் இவ்வளோ நல்லவங்க மீத நம்ம குப்பையை கொட்டிட்டு இருந்தோம் அப்படின்னு நினச்சாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பாட்டி இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்களாம். அதுக்கப்புறம்
இஸ்லாத்துக்கு மாறினோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை பற்றி வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பொருள்வளையையும் இனிமையும் அதிகப்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 5வது சூறாவை சார்ந்த ஜே முகமது சாலிக் அவர்களை ஃபலாயில் ஆசுரா என்ற தலைப்பில் அரபில் பேச அழைக்கிறேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। रब्बी इश्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली वख़्दि क़ल्बी बिहक़्क़ि सय्यिदिना मुहम्मद मुस्तफ़ा नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अलीम वल फ़ुरक़ानिल मजीद بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد مصطفى نبي صلى الله عليه وسلم இன்னமல் அமாலு பின் நியாத் ஒகமாகார அலைஹி ஸலாத்து வஸலாம். ஐ அஹ்துபு அமாமக்கும் தஹ்த மாதத்தில் ஆஷுரா நஃபக யௌமு ஃபி ரஹப ஐயாமு அலீம் முபாரகத்து ஐயாமு ஷஹருல்லாஹ் முஹர்ரம் அல்லதி இஃப்ததஹ பிஹி ஆமனு ஜதீது வஃபி அம்ருஹு ஹாதி ஐயாமு முபாரகத்து نتعلم يوم عاشوراء يوم عاشوراء من محرم الذي يحمل طاعاته دروشا وعبرة وذكر يعني حالدته في تاريخ أيام عاشوراء إن يوم عاشوراء لمن يوم فقد ارتبع فيه دقوت مسلمين فيه نهي الله تعالى نبي موسى عليه السلام وقومه من طاعة فرعون وجده فيه فقد شق الله لهم باهي وغرق جنوده وحيث يكفه صيامه ويوم عهد ذنوبه سنه كاملته ولكن ليمسه صيامنا عن صيام أهل الكتاب إن عاشوراء حديث العليم وشكر الله تعالى على نعمة وعليم وفضله ومسه بحق ومباركة على سديد وآخذ وتاخذ بين مسلمين ونبدأ فرعون وتلهبه من الأجله ومباركة وصيام من هذه يوم مباركة وفر لتميع مرجئه ونصتهم منه عبارة لنصه على عطيته عن أنبياء وأولياء وصالحين بديننا وقيامنا وسائلين الله أن تقبل الله وصيامنا ودعانا وصالحين أعمالنا وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இஸ்மை கருத்து செய்வானாக. மேலும் அவருடைய பயனாற்றலை அதிகரித்து செல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 5வது சூறாவை சார்ந்த ஏ முஹம்மது யூசுப் அவர்களை கர்பலா அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد
فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்லதோர் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, நாம் இன்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இரவு எப்படி இஸ்லாமிய மாதங்களில் ரமலான் ஒரு சிறப்புக்குரிய மாதமாக இருக்கின்றதோ, துல்ஹஜ் மாதம் எப்படி சிறப்புக்குரிய மாதமாக இருக்கின்றதோ, அதுவும் நாட்களில் ஜும்ஆ நாட்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் இந்த இஸ்லாமியனுடைய நாட்களில் இந்த ஆஷிரா நாள் என்பது ஒரு சிறப்புக்குரிய நாள். ஏன்னா பெரும்பான்மையான நபிமார்களுக்கு நல்லது நடந்த நாள் இந்த ஆஷிராவுடைய நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தவறிழைத்தார்கள். அதுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தௌபா கொடுத்தது இந்த ஆஷிராவுடைய நாள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்ற ஒரு கொடிய மன்னன் நெருப்பில் போட்டான்ல, அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குளுமையை தந்த நாள் இந்த ஆஷிராவுடைய நாள். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்டனையாக மீன் வயிற்றில் ஒரு 40 நாள் தண்டனை கொடுத்தான் அல்லாஹ். அந்த மீன் வயிற்றிலிருந்து விடுதலையை கொடுத்த நாள் இந்த ஆஷிராவுடைய நாள். கொடுங்கோலனுக்கெல்லாம் கொடுங்கோலனாகிய ஃபிரௌனை கடலால் மூழ்கடித்து அழித்த ஒரு மாபெரும் சிறப்புக்குரிய நாள் இந்த ஆஷிராவுடைய நாள். அன்பானவர்களே, இவ்வளோ சிறப்புக்குரிய நாளாக இந்த ஆஷிராவுடைய நாள் இருந்தாலும் நம்முடைய உம்மத்தே முஹம்மதியாவிற்கு, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நம்முடைய இந்த சமுதாயத்திற்கு இந்த ஆஷிரா நாள் என்பது மாபெரும் சோதனைக்குள்ளான நாள். ஏன்னா யோசிக்கலாம், இவ்வளோ நாள் நல்ல நாள்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ போய் சோதனைக்குள்ள நாள் என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்ன காரணம்? இவ்வளோ நபிமார்களுக்கு சிறப்புக்குரிய நாளாக இருந்த இந்த ஆஷிராவுடைய நாள் எதற்காக நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும் சோதனைக்குண்டான நாளாக இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அதற்கு முழுக்க காரணமாக இருப்பது இந்த வரலாற்றில் கரும்புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த கர்பலாவினுடைய போர். நீ முன்ன பின்ன கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, இந்த கர்பலாவுடைய போருடைய வரலாற்றை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அன்பானவர்களே, அந்த கர்பலாவுடைய வரலாற்றை எழுதின ஒரு புக்கு தியாகிகளின் வேந்தர்கள் இமாம் ஹசன் ஹுசைன் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த புக்கில் அந்த ஆத்தர், அந்த பேராசிரியர், அந்த புக்கினுடைய ஆசிரியர் ஆரம்பத்தில் எழுதும்போது இப்படி எழுதுகிறாங்க: யார் இந்த கர்பலாவுடைய வரலாற்றை படித்து முழுவதுமாக இந்த வரலாற்றினை படித்து எவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லையோ அவர் உண்மையான முஃமினாக முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதாக அந்த ஆத்தர், அந்த பேராசிரியர் எழுதியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, எவ்வளவு கொடூரமாக சம்பவங்கள் இந்த கர்பலாவுடைய வரலாற்றினை நிகழ்ந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். நாம் அப்படியே அந்த கர்பலாவுடைய வரலாற்றுக்கு போனோம்னா, அன்பானவர்களே, மர்வான் இப்னு ஹக்கம் அப்படின்ட்டு மதீனாவுடைய ஆளுநராக இருக்கிறார் ஒருத்தர். அஹ்லு பைத்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சாவளிகளே அஹ்லு பைத் என்று சொல்லுவார்கள். அந்த அஹ்லு பைத்தின் மீது மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு நபராக இருந்தவர் இந்த மர்வான் இப்னு ஹக்கம். அவருக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை வாங்கி படிச்சுட்டு உடனே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தன்னுடைய வீட்டுக்கு ஆளுநர் மாளிகைக்கு அழைச்சிடுறாங்க. அப்போ இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களும் இந்த மர்வான் இப்னு ஹக்கம் அவருடைய வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவர்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? இத்தனை நாட்களாக இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஹலீஃபாவாக இருந்த ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், வஃபாத் ஆகிட்டாங்க. அடுத்தபடியாக இந்த
ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஹலீஃபா பொறுப்பை ஏற்கக்கூடியவராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் யஸீத் இப்னு முஆவியா வருவதாக ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் பையத் செஞ்சு தாங்கன்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் பையத் செய்து தாருங்கள் என்பதாக சொன்ன உடனே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? முடியவே முடியாதுன்ட்டாங்க. பையத் செய்து தர முடியாது, நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது என்பதாக யார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம எதற்கு இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மறுக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, யஸீத் இப்னு முஆவியா அவர்களை பற்றி உண்டான பல கவுல்கள் அவங்க சரியாக மார்க்கத்தை பின்பற்றாதவர்களாகவும் மார்க்கத்தில் பற்றுடையவர்களாகவும் இல்லாதவர்களாக இருந்ததின் காரணமாகத்தான் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்களை ஹலீஃபாவாக ஏற்க மறுத்தாங்க. ஒரு ஆளுநருடைய பேச்சை இங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய உயர் அதிகாரிகளுடைய பேச்சை கேட்கலான்னு நமக்கு என்ன ஆகும்? ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அல்லவா? அதே போன்று தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டு விடும் என்பதன் காரணமாக மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நினைத்து ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மக்காவுக்கு அனுப்பிச்சுட சொல்கிறாங்க. நீங்கள் மக்காவுக்கு போயிருங்க. ஏன்னா எல்லா மாநிலத்தில் எல்லா இடத்தை காட்டிலும் மக்கா பாதுகாப்புக்குரிய நாள். மக்காவில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் தான் பாதுகாப்பு. மக்காவின் மீது யாரும் போர் தொடுக்கக்கூடாது. அப்போ மக்காவுக்கு எல்லாம் போகிறாங்க. இத்தனை நாளாக பிறந்ததுலேருந்து மதீனாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்து அவருடைய மக்பராவினுடைய இருந்து இத்தனை காலமாக இருந்த அந்த மதீனாவை விட்டு செல்லும் பொழுது ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை சார்ந்த ஒட்டுமொத்த அஹ்லுபைத்துகளும் கண்ணீர் கதற கதற ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஹ்லுபைத் அவர்களும் எல்லாம் மக்காவுக்கு போகிறாங்க. அப்போ நேராக கூஃபா நகரம்ன்றது ஒரு நகரம். அந்த நகரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கடிதங்களை எழுத்து மூட்டையை யாருக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கலை, அது கொடூரமான ஆட்சியாக இருக்கின்றது, நீங்கள் எங்களுக்கு பிரதிநிதித்துவத்தை ஹலீஃபாவாக நீங்கள் ஏற்றுக்கங்க என்பதாக ஏராளமான கடிதங்கள் ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வருது. ஆனால் கூட இருந்த நபர்கள்லாம் சொல்கிறாங்க, கூஃபாவாசிகளை நம்ப முடியாது. யார்? கூஃபாவாசிகளை நம்ப முடியாது. அவர்களை நம்பி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நம்ப வைத்து கழுத்து அறுத்துருவாங்க, நீங்கள் போவாதீங்க என்று ஏகப்பட்ட சொந்த பந்தங்கள் அகலுமைத்துகள் சுட்டு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை நம்பி ஒரு சமுதாயம் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றதுன்னு சொன்னால், சொன்னால் நாளைக்கு அந்த சமுதாயத்துக்கு நான் உதவி செய்யணும்னா அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமை நாளில் அதுக்கு எனக்கு கேள்வி கேட்பான். அதனால் நான் கன்ஃபார்ம் அங்கே போனேன் அப்படின்ட்டாங்க. அப்போ அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் அந்த மனைவிகளிலே ஒரு மகன்தான் அப்பாஸ் இப்னு அலி. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போவாதீங்க, சரி நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க போங்க, அதற்கு முன்னால் உங்களுடைய ஒரு பிரதிநிதியை நேராக கூஃபாவுக்கு போய் அங்கே உள்ள நிலைமைகளை பார்த்துட்டு வர சொல்லுங்கன்றாங்க. சரி நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்ட்டு அவங்களுடைய சகோதரரை அனுப்பிச்சி விட்றாங்க. முஸ்லீம் இப்னு உக்கைல் அப்படின்ட்டு, முஸ்லீம் இப்னு மஅக்கல் அப்படின்றவங்களும் அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்க போய் கூஃபாவோட நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் கேட்டு அந்த யஸீத் இப்னு முஆவியா அப்படின்ற அந்த நபருக்கு எதிரான ஆட்சியை கிளப்புறாங்க. இது நேரம் செய்தி போயிடுச்சு யஸீத் இப்னு முஆவியாவுக்கு. யஸீத் இப்னு முஆவியா செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அங்கே ஆளுநர் சரியில்லாதன் காரணமாகத்தான் இவ்வளோ பெரிய புரட்சிகள் கூஃபாவில் நடந்துட்டுருக்கு. ஆளுநரை மாற்றின்ட்டு இப்னு சியாதுன்னு வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. ஆக கொடூரமான கொடுங்கோலன் இப்னு சியாத். அந்த இப்னு சியாத் வேறு ஒரு இடத்திலே ஆளுநராக இருந்தார். அவரை கூஃபா நகருக்கு ஆளுநராக ஆக்கினார்கள். ஃபஸ்ட்டு வந்த வேலை இந்த முஸ்லீம் இப்னு உக்கைல், முஸ்லீம் இப்னு மஅக்கல் இவர்களை கொன்றொழிப்பதற்காக வலை வீசி தேடுறாங்க இவங்களை. அப்போ இவங்க ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே முஸ்லீம் இப்னு மஅக்கல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சினிமா செஞ்சாங்க? இதற்கு மீறி கோழையாக மடிந்து நான் சாவதை விட நான் போராடி சாவேன் என்று வாளை தூக்கிட்டு களத்தில் இறங்கி முடிஞ்சவங்களெல்லாம் வெட்டி போட்டு கடைசியில் அவர்களும் ஷஹீதாகி விட்டார்கள். இந்த செய்தி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வரலை, இவங்க கொல்லப்பட்ட செய்தி வரலை. மாறாக என்ன தெரியுமா பண்ணாங்க? அவர்களாக ஒரு லெட்டரை எழுதி, நீங்கள் நிலைமை நல்லா இருக்கு, நீங்கள் வாங்கன்னு என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூஃபாவின் பக்கம் அழைக்கிறாங்க. லெட்ரு போட்டு
அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த லெட்ரு போய் சேருது. ஆஹா அல்ஹம்துலில்லாஹ், நிலைமை நல்லா இருக்குது, நாம் போய் கலீஃபா பிரதிநிதித்துவத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்திற்கும் நாம் பல்வேறு நன்மைகளை நாம் செய்யலாம்ட்டு ஒட்டுமொத்த அஹ்லு பைத்துகளும் கீழே வராங்க. கிட்டத்தட்ட 70 நபர்கள். 70 நபர்களில் முக்காவாசி நபர்கள் பெண்கள். இந்த பெண்கள் தான் கிளம்புறாங்க. மற்றவங்கலாம் சொல்கிறாங்க, ஒரு பெரும் படையை கூப்பிட்டு போங்களேன், நாங்களும் கூட வரோமே. வேணாம், ஹுசைன் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை வேணாம், நாங்கள் போய் பார்த்துக்கொள்கின்றோம் என்பதாக சொல்லிட்டு அந்த 70 நபர்களும், இது பிரீஃபான வரலாறு, இன்ஷா அல்லாஹ் பின்வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போதைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். அப்போ அவங்க போகிறாங்க கூஃபா நகரை நோக்கி. போயிட்டு இருக்கும்போது கூஃபாலேருந்து வெளியில் கூஃபா நகர்லேருந்து ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்து, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறான். ஹுசைன் ரலியல்லாஹு, இந்த மாதிரி என்னுடைய சகோதரர் அனுப்பிச்சி விட்ருந்தேன், நிலைமையை பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன், நிலைமை நல்லா இருக்குன்னு லெட்டர் அனுப்பிச்சி விட்ருக்காங்க, அதனால் நாங்கள் போயிட்டுருக்குறேன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் அனுப்பிச்சி விட்ட உங்களுடைய சகோதரர் முஸ்லீம் இப்னு மாக்கலா? ஆமாம், அவர்களை தான் நான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னா. அவர்களுக்கு கொல்லப்பட்டு விட்டார்கள், அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொன்ன உடனே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்துச்சு. அவர்களை போய் வெட்டாமல் விடக்கூடாது என்பதாக ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் அஹ்லு பைத்துகளும் கிளம்புறாங்க. எத்தனையோ பேர் நடுவில் தடுத்தாங்க, போவாதீங்க, அங்கே நிலைமைகள் சரியில்லை, நீங்கள் போவாதீங்க, திருப்பி மக்காவுக்கே நீங்கள் போயிருங்க என்பதாக ஏராளமான நபர்கள் சொல்லியும் அவங்க போகிறாங்க. கடைசியில் இவங்க வர செய்தியை கேட்டு இப்னு சியாத் என்ன பண்ணுறான்? இப்னு சியாத் ஷிம்ர் இப்னு தில்ஜோஸ் என்ற கொடிய மனிதன், அந்த மனிதரை ஒரு பெரும் படையோடு அனுப்பிச்சி விட்றாங்க எங்கள் கர்பலான்ற இடத்துக்கு. அதில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை மடக்கி அவர்களை அங்கேயே நிறுத்த வைத்து அவர்களை கொல்வதற்கு உண்டான ஒரு படையை இப்னு சியாத் அனுப்பிச்சுட்றான். ஒரு பெரும் படை, வெறும் 70 பேர், முக்காவாசி பெண்கள், முக்காவாசி நபர்கள் பெண்கள். அந்த அத்துடன் 70 பேர்த்துக்கு வந்த நபர்கள் எத்தனை தெரியுமா? அவர்களை எதிர்க்கிறதுக்கு வந்த நபர்கள் எத்தனை தெரியுமா? ஆயிரக்கணக்கான எதிரிகள் வந்து சுட்டு போட்டாங்க. ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து சுட்டு போட்டாங்க. எதிரி தரப்பிலும் முஸ்லீம்கள். இங்கே பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களாகிய இந்த அஹ்லு பைத்துகள் ஒன்றுக்கு ஒன்றா முரணாக இருக்கின்றது. அப்போது ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க சமாதானத்தை விரும்பக்கூடியவங்க. எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. நான் வந்து இப்னு சியாதிட்ட பேசி பார்க்குறேன், யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு மகனாகிய யஸீதிட்ட நான் பேசி பார்க்குறேன், ஒரு நல்ல சமாதான உடன்படிக்கையை நாம் போடுவோம் என்பதாக ஏராளமான விஷயங்களை சொல்லியும் அவர்கள் படுத்து என்ன தெரியுமா? அஹ்லு பைத் என்று கூட பார்க்காமல் இந்த உலகத்திற்கு ரஹமத்தாக இறக்கப்பட்ட ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை, அவருடைய குடும்பத்தார்கள் என்று கூட பார்க்காமல் என்ன தெரியுமா கொடுமை? சாப்பாடு கொடுக்கல. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு தான். அதிலும் கொடுமையான கொடுமை என்னென்னா, அங்கே ஓடக்கூடிய நதியை சுற்றி போட்டாங்க. யாரும் அந்த நதியிலிருந்து தண்ணீர் பதவக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்கள், தண்ணி குடிக்கலன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். தண்ணீர் இல்லை, பெண்கள், குழந்தைகள், சிறிதளவு தான் ஆண்கள். இப்படி ஏராளமான கஷ்ட நஷ்டங்களில் அந்த கர்பலாவுடைய களத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ தண்ணி எடுப்பதற்காக அப்பாஸ் இப்னு அலி, சொன்னோம்ல, அலி ரலியல்லாஹுடைய மகனார், இன்னொரு மனைவியினுடைய மகனார், அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காண்டி போகிறாங்க. ஒரு சின்ன படையோடு போகிறாங்க. அங்கே பார்த்தா எதிரியினுடைய தலைவர் நின்றுட்டு இருக்கிறான், பூரா வீரர்கள் நிற்கிறாங்க. அப்போ தண்ணி எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எடுக்க முடியாது, நாங்கள் இது ஃபுல்லாக முற்றுகையிட்டோம், நீங்கள் தண்ணி எடுக்க முடியாது என்பதாக சொல்கிறாங்க. அப்போ இவங்க, இல்லை நாங்கள் கண்டிப்பாக தண்ணி எடுத்தால் தான் நாங்கள் போவோம் அப்படின்ட்டு அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த வீரர்கள்லாம் இருந்தாங்கல்ல, இந்த வீரர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? சரி, அப்படி நீங்கள் தண்ணி எடுக்கணுமா? உங்களுக்கு தண்ணி தானே வேணும். அப்படி உங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்னால் எங்களுடைய தலைவராக இருக்கிறாரு இந்த இவர் கூட நீங்கள் ஒத்தைக்கு சண்டை போடுங்க, ஒத்தைக்கு சண்டை போடுங்க. நீங்கள் உங்களில் யார் ஜெயிக்கின்றார்களோ, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா, எங்கள் தலைவர் ஜெயிச்சிட்டாருன்னா உங்களுக்கு கிடையாது, தண்ணி கிடையாது, நீங்கள் அப்படியே போயிடுங்க. ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர்களில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணீர்களை எடுத்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்பாஸ் இப்னு அலி அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, சண்டை போடலாமா வேணாமா?
சரி, நம்முடைய குடும்பத்தார்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள், தண்ணீர் இல்லாமல் சண்டை போட்டு தான் ஆகணும். களத்தில் இறங்கிட்டாங்க, 2 பேரும் ஒத்தைக்கு ஒத்த நிற்கிறாங்க. சண்டை ஆரம்பத்தில் அந்த எதிர்த்தரப்பினுடைய தலைவனுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு, அடிச்சுக்கிட்டு இருந்தான். போக 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 நம்ம சைடு பலமாக அடி விழுகிற மாதிரி அவனுக்கு தோணுது. அன்பானவர்களே, நாம் இங்கே சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயம், இங்கே அப்பாஸ் அவங்கள மட்டும் நாம் பார்க்கக்கூடாது, அவர்களுடைய தந்தையாகிய ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நாம் பார்க்க வேண்டும். எவ்வளோ பெரிய மாவீரர்! 800 பேர் சேர்ந்து 900 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய ஒரு கதவை ஹைபரில் வெறும் ஒத்தால் தூக்கி காமிச்சாங்க. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு கேடயமாக யூஸ் பண்ணி அடித்தாங்க எதிரிகளை. சிஃபைன் யுத்தத்தில் கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்ட கிட்டத்தட்ட 1000 பேர்த்துக்கு மேலே எதிரி தரப்பினர்கள் இழந்தார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய மாவீரர்களாக, எவ்வளோ பெரிய மாவீரராக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், புலிக்கு பிறந்தது பூனையாக இருக்குமா? புலிக்கு பிறந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் அவர்கள் பூனையாக இருப்பார்களா? புலிக்கு பிறந்தது புலியாகத்தான் இருக்கும். யோசித்தான் எதிரி தரப்பில், ஆகா நம்ம சைடு அடி விழுகுதான்ட்டு. கொஞ்ச நேரத்தில் அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு யானை பலம் தூக்கி விளாசிட்டாங்க எதிரிகளை. யோசித்தான், ஆகா படுபாவையலா, சும்மா இருந்தால் கூட தண்ணி இல்லாமல் அமுச்சு விட்ருப்போண்டா, தேவையில்லாமல் ஒத்தைக்கு ஒத்த போட்டு அடி வாங்க விட்டிங்களான்ட்டு கடைசியில் தோற்று போய் கடைசியில் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை, தண்ணி இல்லாத சூழ்நிலை, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அகில வைத்துகள். அப்போ அங்கிட்டிலேருந்து உத்தரவு வந்துடுச்சு, போர் புரிந்து அவங்க நீ சரண்டராக சொல்லணும், அப்படி இல்லைனா போர் புரிந்து அவங்கள ஷஹீதாக்கணும், அவங்க கொல்லணுன்ட்டு. அந்த நாள் என்ன தெரியுமா? இந்த இரவில் இன்னைக்கு இரவு நாளை காலைலனா கர்பலா போர் ஆரம்பிக்குது. நாளை கர்பலா போர் ஆரம்பிக்குது. இந்த இரவு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கின்றார்கள். இதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய உம்மத்தாலே கொல்லப்படுவார்கள் என்று ஏராளமான அறிவிப்புகள் செய்திருக்கின்றார்கள். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்க்குறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீரை விட்டு அழுகின்றார்கள். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இப்படி ஏராளமான கஷ்டங்களில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்துறதை தவிர வேறு வழி இல்லைன்ட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா கேட்கின்றார்கள். குடும்பத்துடன் துவா கேட்கின்றார்கள். திக்ரில் இருக்கிறாங்க. இந்த நாள், இந்த ஆஷுராவுடைய நாள், இந்த இரவிலே முழுக்க முழுக்க இபாதத்திலே கழிக்கின்றார்கள். அந்த புக்கில் இன்னும் கொஞ்சம் விரிவான பயங்கரமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய கண்களில் இருந்து நாமே அறியாமல் கண்ணீர் வழிவது என்பது ஃபர்து, வாஜிபு, நம்மளே அறியாமல் வந்துடும். நீங்கள் நேரம் காலம் தாமதமாக நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அன்பானவர்களே, இந்த இரவு முழுக்க இபாதத்திலே கழிக்கின்றார்கள். அடுத்த நாள் போர் ஆரம்பம். இங்கிட்டு பார்த்தா 70 பேர், அதில் முக்கால்வாசி பெண்கள் கூடாரத்தில் இருக்கிறாங்க. இங்கே நிற்கிறது சொற்பமான நபர்கள் தான் இங்கே நிற்கிறார்கள், ஆண்களிலே அகல பைத்துகளிலே. அங்கு பார்த்தா 1000 பேத்துக்கு மேலே. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஐயோ சாமி விட்டுருங்கப்பா அப்படின்னு சரண்டர் ஆயிடுவோம். ஆனால் யார் நிற்கிறது எதிர்த்தரப்பில்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வம்சாவளி, புலிக்கு பிறந்த புலிகள் தான் அங்கே நிற்கின்றார்கள். அன்பானவர்களே, 2 பேத்துக்கும் சண்டை ஆரம்பிக்குது. எப்பயுமே அந்த ஒத்தைக்கு ஒத்த போடுவாங்க. பதில் கரத்துலேயே நான் பார்த்துருப்போம். இங்கிட்டு 3 பேர் வருவாங்க. 2 பேர்த்தில் அடித்து 2 இஸ்லாமிய சைடு ஜெயிக்கும். அந்த மாதிரி எல்லா போர்களிலும் ஒத்தைக்கு ஒத்த போகிறது வரல. எப்பயுமே ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த சைட்லேருந்து ஒருத்தன் வரான், என் கூட மோதுறதுக்கு யாருன்னு சவால்ட்டு கூப்பிட்றான். சொன்ன மாதிரி புலிக்கு பிறந்தது பூனையாக இருக்குமான்ற மாதிரி இங்கிட்டிலேருந்து ஒரு அகலு பைத்துலேருந்து ஒருத்தன் வராங்க. சரியாக பேர் ஞாபகம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்ச நான் அடுத்து சொல்கிறேன். அவங்க வராங்க. எப்பயும் போல் ஹத்தம் வகையாக தான் முடிச்சு விட்டாங்க. அடுத்து போயிட்டாங்க. எப்பயும் போல் போர் ஆரம்பிக்கும். இப்போ ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பறக்குது. போர் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு குழந்தை பறக்குது. கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில் அந்த குழந்தையை கொடுக்குறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழந்தையை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது எதிரி தரப்புலேருந்து ஒரு அம்பு நேராக அந்த பச்சிலம் குழந்தை, அப்போதைக்கு பிறந்த அந்த குழந்தையை சீறி பாய்ந்து கொண்டு அந்த குழந்தையோட நெஞ்சில் அந்த அம்பு என்பது பாய்கின்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளோ கொடூரமான விஷயங்கள் இந்த கர்பலாவிலே நடந்திருக்கின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பச்சினம் குழந்தை, உலகத்தை பார்த்ததில்லை. தன்னுடைய தந்தையினுடைய கைக்கு வந்த அடுத்த செகண்டை ஷஹீதாக்கப்படுது அந்த குழந்தை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணு தண்ணியாக ஊற்றுது, முத்தமிட்டு கொடுத்துட்டாங்க.
மொத்த பேரும் இந்த சைடு எதிரி சைடு ஏறினாலும் தாங்க முடியாது. ஒத்தாளாக போகிறாங்க. ஒவ்வொரு ஆளுகளாக இங்கே அகலு வைத்துகளிலிருந்து ஒவ்வொரு ஆளுகளாக போய் அந்த சமுதாயத்தை அந்த ஆயிரக்கணக்கான பேர் தோக்கடிப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட நபர்கள் ஒவ்வொருகளாக போகிறாங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில நபர்களை மட்டும் நான் சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு நபர்களாக போகிறாங்க. தன்னால் முடிந்தவரை பல 100 பேர்களை கொண்டு குவிச்சிட்டு வராங்க. வரல அப்படியே ஷஹீதாயிடுறாங்க. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் 2 மகன், அலி அக்பர், அலி அஸ்கர். அலி அக்பர், அலி அஸ்கர். அப்போ ஒவ்வொரு டேனாக போயிட்டுருக்கும்போது அலி அக்பர் அவங்க களத்துக்கு போகிறாங்க. எதிரி தரப்பினர் பயந்து கொண்டு இருக்கின்றார்கள். வர்றது யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரப்பிள்ளை அலி அக்பர் அவர்கள் வருகின்றார்கள் என்று எதிர்த்தரப்பில் பயந்து கொள்ளி கொண்டிருக்கின்றார்கள். வரது ஒரு ஆள், இங்கே கிடக்கிறது 1000 பேர். ஒரு ஆளுக்கு பயப்படுறாங்க. அவங்க சொன்ன டைலாக்கை நாம் யோசித்து பார்க்கணும். சொன்ன வார்த்தை, இத்தனைக்கும் அவங்க 3 நாள் சாப்பிடல, 3 நாள் தண்ணி குடிக்கல. வராங்க. நேராக இங்கே பாருங்க, பார்த்துக்கங்க, என்னுடைய தாத்தா, அவங்க பேர் அலி, மாவீரருக்கெல்லாம் மாவீரர் அலி, அவருடைய மகனாராகிய ஹுசைன் அவர்களுடைய மகன், என் பேரும் அலி, ஒத்தை கொத்த வாங்கடான்ட்டு தன்னால் முடிந்தவரை 1000 கணக்கில் வெட்டி வீழ்த்தினாங்க அலி அக்பர். கடைசியில் இதுக்கு மீறி விட்டா சிஃபையின் யுத்தத்தில் எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில் 1000 பேர் கொல்லப்பட்டாங்க, நம்ம சொல்லி முடிஞ்சிடான்னு சொல்லி ஒரு பிளான் போகிறான் ஷிம்ர் இப்னு தில்ஜோஸ். பின்னால் இருந்து ஒரு அம்பை அவங்க மேலே பாஞ்சு விட்றான். அவங்க படுத்துறாங்க. அவங்க கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நான் 3 நாள் சாப்பிடல, 3 நாள் தண்ணி குடிக்கலடா, நீ தண்ணி மட்டும் கூட உங்களில் இன்னும் 1000 பேர்த்த நான் காலி பண்ணிட்டு தாண்டா என் ஷஹீத், என்னுடைய உயிர் போகும்னு சொன்னாங்க. அப்போ ஒருத்தன் பண்ண செய்தி என்ன தெரியுமா? அவன் பண்ணது என்ன தெரியுமா? தண்ணி தானே வேணும் இந்த அப்படின்னு கையை தண்ணியை நீட்டுறான். அப்போ அவங்க தண்ணி வாங்க வரும்பொழுது அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுறான். எப்படி இருக்கும் மாணவர்களே? எவ்வளோ பெரிய துக்கமான செய்தி இது. அப்படியே அவர்களை அங்கேயே ஷஹீதாக்குகின்றார்கள். இதே போன்று ஏராளமான நபர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் இதே போன்று ஷஹீதாகின்றார்கள். இப்படி ஒவ்வொருத்தராக ஷஹீதாயி கடைசியில் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிங்கிள் மேன் ஆர்மி ஒருத்தராக நிற்கிறாங்க. அங்கே அஹ்லு பைத்தினுடைய பெண்கள் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தை பற்ற வச்சிட்டாங்க. அவர்களுக்கு இருக்க இடமில்லை. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிகழ்ச்சி இல்லை. அவங்கெல்லாம் பெண்கள்லாம் வெளியில் வந்து நிற்கிறாங்க. அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்த கோபம், தன்னுடைய பிறந்த குழந்தை ஷஹீதாக்கப்பட்டுச்சு. தன்னுடைய மூத்த மகன் அலி அக்பர் கொல்லப்பட்டு விட்டார். அலி அஸ்கர் அவரும் கொல்லப்பட்டு விட்டார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இருக்கிறாங்க. களத்தில் இறங்குறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. தன்னால் முடிந்தவரை அலி ரலியல்லாஹு அன்ஹு பேரனே இப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு மகனான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சு பாருங்கள். தன்னால் முடிந்தவரை 1000 கணக்கில் வெட்டி வீழ்த்தி பெரிய சாகசம் அது. இருந்தாலும் எதிரி தரப்பில் 1000 பேர் தாக்கிட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தன்னுடைய உதடுகளால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முத்தமிட்ட அந்த உடம்பு, அந்த தலை, அவங்கள கொல்றதுக்கு யாருக்குமே மனசு வரலை. யோசிக்கிறாங்க, இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம எப்படி கொல்றதுன்ட்டு. ஆனால் நம்ம சொன்னோம்ல, அந்த ஷிம்ர் இப்னு தில்ஜோஸ் ஆகக்கூடிய நேராக வந்தான். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு காயங்களோடு அப்படியே இருக்கிறாங்க. ஒரே வெட்டு தலையை ஒரே வெட்டிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஷஹீதாக்கப்படுகின்றார். இதற்கு மீறி தான் நம்ம பார்க்கணும். அஹ்லு பைத்துகள் எல்லாம் சிறைவாசம் பிடிச்சி அவங்களுடைய தலையை எப்படி தெரியுமா கொண்டு போனாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலையை அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ஈட்டியால் அவர்களை தலையில் சொருவி ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, எப்பேற்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொஞ்சப்பட்ட, அவர்களால் பாசத்திற்குண்டான இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம், அவருடைய தலை ஒரு ஈட்டியால் சொருவப்பட்டு யார்ட்ட? யஸீத் இப்னு முஆவியாட்ட போகுது. அவன் அந்த தலையை அல்லாஹ் அக்பர் நவுது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த தலையை ஒரு இது மேலே வச்சு, இந்த பெரம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாட்டு அடிக்கிற பெரம்பு,
அந்த பெரம்பை வச்சு ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உதட்டில் அடிக்கிறான், அவங்களுடைய உதட்டில் அடிக்கிறான் இப்னு சியாத். அதை பார்த்து ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த உதடு என்ன உதடு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உதடை கொண்டு இந்த இப்போ நீங்கள் அடிக்கிற பார்த்தீங்க அந்த உதடை முத்தடிச்சாங்க, அந்த உதடில் முத்தம் கொடுத்த அந்த உதடை நீ பரம்பால் அடிக்கிற அப்படின்ட்டு இந்த உதடை நீங்கள் அடிச்சிருக்கடான்னு சொன்னவுடனே, இங்கே பாரு உனக்கு வயசான காரணத்தினால விட்றேன், ஒழுங்காக போயிரு அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டு அவங்க அனசரலி இல்லாமல் அல்லாஹ்வின் இடத்துல பொறுப்பை சாட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ இந்த தலை அடுத்து யார்கிட்ட ஹெட்டுக்கெல்லாம் ஹெட்டு யசீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் யசீது. அவங்களோட வரலாற்றில் அவங்க நல்லவனும் சொல்கிறாங்க கெட்டவனும் சொல்கிறாங்க. இவங்களுடைய தலையை வெட்டப்பட்டின் காரணமாக அவர் சந்தோஷப்பட்டார்கள்னு சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா, இதை கொண்டு போனவங்க திகைச்சு போயிட்டாங்க, நான் உங்களை கொல்லவே சொல்லலையே, நீங்கள் எதை கொன்னீங்க என்று அவர்கள் ஏராளமான துக்கங்களை பட்டார்கள். இதுக்கப்புறம் வரலாறு போகும், இன்ஷா அல்லாஹ் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். அவர்களை நேராக கவலைப்பட்டுட்டு அவங்களுடைய தலையை அடக்கம் பண்ணிவிட்டு அகலு பைத்துக்கள்லாம் கண்ணியத்தோடு அமுச்சு வைக்கிறாங்க. ஆனால் இந்த கொலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்படையை கொண்ட அந்த பாவிகளை எல்லாம் சும்மா விடுவானா? அவங்களுக்கு எதிராகவே ஒரு பெரும் படை கிளம்புச்சு. எல்லாரையும் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதை காட்டிலும் ஏராளமான சித்திரவதைகளை செய்து அவருடைய குடும்பத்தார்களுக்கு முன்னாலேயே இந்த ஷிம்ர் இப்னு தில்ஜோசையெல்லாம் கொண்டு குவிச்சாங்க. அன்பானவர்களே, இதில் நாம் சிலம் விளங்கக்கூடிய விஷயம், இந்த கர்பலான்றது இந்த ஆஷிராவுடைய நாளில் எவ்வளோ சிறப்புகள் நடந்தாலும் நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு இது மாபெரும் துக்கத்திற்குரிய நாளாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த இரவில் அதிகமாக ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும், அதிகமாக திக்ருகளிலே நாம் இருக்க வேண்டும். இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளும் அஹ்லு பைத்துகள் உறுதியோடு இருந்திருக்கின்றார்கள். நம்முடைய உறுதியை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவருடைய உறுதியை போன்றும் ஈமானை போன்றும் நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக என துஆ பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பயனாற்றலை அதிகப்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 3வது முறை சார்ந்த KM முகமது அர்ஷத் அவர்களை தஜ்ஜால் என்ற ஆங்கிலத்தில் பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். Hamdan Sukur always belong to Almighty Allah subhanahu wa ta'ala, and His pleasure and blessing go to our Prophet Muhammad sallallahu alaihi wasallam and who all are gathered in fine location. Amin. I was goes to talk about Dajjal. Dajjal was appearing when I was blind. His right eye is deformed or shut. The word is kafir, meaning disbeliever, will be written on his forehead, visible to all true believers. He will look like a normal but very deceptive. Dajjal power. Allah was used to all rise to Dajjal. He will make a rain, bring the death to like control food and water resources. Travel the world quickly. Protection from Dajjal. Strong faith in Allah. Make this dua. Allahumma inni a'udhu bika min fitnati Dajjali. We will receive this dua and we got protection from Dajjal. Assalamu alaikum rahmatullahi wa barakatuhu. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அதிகரித்து தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 2வது முறை சார்ந்த முகமது ஃபயாஸ் அவர்களை இஸ்லாத்தின் இயக்கத்தை பற்றி தனது உரையாற்ற அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். நம்மளை படைத்து பரிமாறிக்கக்கூடிய இறைவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன்.
பஸ்ராவில் சந்தைக்கு சென்ற தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சர்ச் ஃபாதர் சொல்கிறார், அவர்களிடம் கேட்கிறார், அப்துல் முத்தலீஃபின் பேரன் அப்துல்லாவின் மகனாகிய கடைசி இறுதித்துறை பிறந்து விட்டாரா என்று கேட்கிறார்கள். அவர்கள் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அதனால் சொல்கிறார்கள், எனக்கு இதை பற்றி தெரியாது என்று. அப்பொழுது தல்ஹா ரலியல்லாஹு சொல்லிவிட்டு கிளம்புகிறார்கள் மக்காவிற்கு. அப்போது அவர்கள் நண்பர்களிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் நண்பர்கள் சொல்கிறார்கள், ஆமால் அப்துல் முத்தலீஃபின் பேரன் நான் தான் இறை தூதர் என்கே சொல்கிறார்கள் அப்படின்னு என்கே சொல்கிறார்கள். அப்பொழுது வரகாத்து அடுத்தபடியாக இரண்டாவது முகமது மாஹிர் அவர்களை நன்மை செய்து தலைப்பில் ஆங்கிலத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ரோஜா மதீனத்து ராஜா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சொஹதாக்கள், நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். முதலாவதாக நல்லமல்கள் என்றால் என்ன? நல்ல அமல்கள் செய்தால் என்ன கிடைக்கும் என்று பார்த்தால், ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாவதாக கலிமா, இரண்டாவதாக தொழுகை, மூன்றாவதாக நோன்பு, நான்காவதாக ஜக்காத்து, ஐந்தாவதாக ஹஜ். இதெல்லாம் செய்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இதெல்லாம் பேருக்கு செய்யக்கூடாது, இஸ்கோட செய்யணும் என்று கூறினார்கள். இது மட்டுமல்ல, பல்வேறு இதை போல் அல்ல, இது மட்டுமல்ல, இதை காட்டிலும் நிறைய அமல்கள் இருக்கிறது. அதற்கு தகுந்த சொர்க்கங்களும் இருக்கிறது. சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று. அதை அடைய வேண்டும் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டாய கடமையாகவும் கட்டாயங்களும் வாஜிப்களும் சுன்னத்களும் ஃபர்லுகளையும் நாம் சரியாக பின்பற்றி வர வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், சாப்பிடும் பொழுது அதை பேருக்கு சாப்பிட்டால் அதற்கு நன்மை இல்லை. அதே நாம் நன்மை காண்டி சாப்பிட்டால் அதுக்கு நன்மை இருக்கிறது என்றால் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து சிரித்தால் அதற்கு சதுக்கா என்று சொல்கிறார்கள். வரக்கூடிய காலத்தில் நாமும் நல்ல அமல்களை செய்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நியத் செய்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பயானாக்களை அறிவித்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக முதல் துபராவை சார்ந்த ஜே நஸ்ருதீன் அவர்களை தொழுகை பற்றி தமிழில் உரையாற்றுகிறார்கள். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லமீன் வ காபித்தின் முத்தகீன் வஸலாத்து வஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலி ஸஹ்பிஹி ஜமீல் வ அம்மா பாத். قال تعالى بالقرآن الكريم إنك تنهى عن والمنكر. قال رسول الله صلى الله عليه وسلم صلاة مفتاح الجنة. புகழேதும் அல்லாஹ் ஒருவனுக்கே எதிரிகளாகவும் மக்கத்தின் ராஜா மதீனத்தின் ரோஜா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் சவஹாக்கள் மீதும் தாபியின் மீதும் தபாகால் மீதும்
நாதாக்கள் மீதும் சுகாதாரம் மீதும் முக்கியமாக இந்த மஜ்லிஸ் மீதும் நம் எல்லா மீதும் உதிரமாகும். ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன். அது அபூ ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிர் காட்சிகளிலே சென்றார்கள். அப்பொழுது ஒரு மரத்திலிருந்து கிளைகள் உதிர்ந்தது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தின் கிளையை பிடித்து அசைத்தார்கள். அதிலிருந்து மேலும் கிளைகள் விழுந்தது. அப்பொழுது அபூதா ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபூதா இங்க வான்னு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அபூதா வரேன்னு சொல்லி போனார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா அபூதா, இந்த மரத்தின் கிளை விழுவது போல் நாம் தொழுதால் நம் பாவங்களும் விழுந்துவிடும் சொன்னார்கள். ஒரு நாள் ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு ஆறு இருந்தது. அந்த வீட்டின் மனிதன் தினமும் 5 வேளை குளிப்பான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த மனிதன் உடம்புல ஏதாச்சும் ஒரு அழுக்கு இருக்குமா கேட்டார்கள். அது சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இது போல தான் நம் இந்த 5 வேளை தொழுதால் நம் பாவங்கள் கரைந்துவிடும் சொன்னார்கள். இப்போ வருகின்ற காலத்தையும் தொழுற பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மத் தஆலா தருவானாக. ஆமீன் ஆமீன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்தபடியாக 2வது துராவை சார்ந்த கே ஹசன் தமீம் அவர்களை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தமிழ் உரையாற்ற அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு ஹாத்தமுன் நபியில் முர்சலீன். அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடிச்சோத்தை பின்பற்றி வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள் அனைவர் மீதும், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் அனைவரின் மீது, அவர் குடும்பத்தார்கள் மீதும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருக்கொலை என்று அழைக்கப்படும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தவுடன் ஒரு அத்தை எப்படி தன் மகனை பார்த்துக்கிடுவாங்களோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரனை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு முடி வெட்டி விடுறது, குளிக்க ஊற்றுறது, எல்லாத்தையும் ஒரு அத்தா போல பேரனை பார்த்துருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாராச்சும் அப்படி இருக்காங்க என்று சொன்னால் ரொம்ப குறைவு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சிறிது நாட்கள் வேறு ஒரு பெண்மணிகிட்ட வளர்க்க கொடுத்துருக்காங்க. அப்பொழுது அந்த சிறிது நாட்கள் முடிஞ்சோடனே அந்த பெண்மணி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொடுக்க வராங்க. அப்போ கொடுத்துட்டு அந்த பெண்மணி சிறிது தூரம் போகிறோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழுவ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அந்த பெண்மணி வந்து கேட்காங்க, ரசூலுல்லாஹ் எதுக்கு அழுவுதீங்கன்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்து கையால் ஷஹீதாக்கப்படுவான் என்று சொல்லாங்க. அதே மாதிரியே கர்பலா போரில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க மூஞ்சில் மட்டும் முத்தம் கொடுக்காம உதட்டுலேயும் முத்தம் கொடுத்து, அதிகமாக உதட்டுல தான் முத்தம் கொடுப்பாங்களாம், நிறைய கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட அவ்வளோ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் வச்சுருந்தாங்களாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த உடனே
ஒரு போர் சம்பந்தப்பட்டமான ஒரு பேர் ஹர்பு என்ற பேரை வைக்க முடி வந்திருக்காங்க. அப்பொழுது அந்த பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே இல்லை அந்த பேரை வைக்க வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் என்ற பேரை சொல்லியிருக்காங்க. ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி வாழக்கூடிய பாகத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பயன் ஆற்றலை அதிகரித்து தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 4வது குரானை சார்ந்த டிஎம் அப்சல் அஹ்மத் அவர்களை ஆசுரா நாளை பற்றி தமிழில் உரையாற்ற அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في شأن حبيبي تعظيما وتكريما ومخبرا وعامرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா எம்பெருமாசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் பின்படுத்தி வந்த தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் மேலும் மஜ்லிஸ் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஆசுரா தினம் இஸ்லாமிய மாதங்கள் மொத்தம் 12 மாதங்களாக இருக்கிறது. அதில் முதல் மாதம் முஹர்ரம் மாதம், இறுதியாக மாதம் துல்ஹஜ் மாதமாக இருக்கிறது. ஆசுரா என்ற அரபி சொல்லில் இருந்து 10வது பொருளாகும். அதன்படியில் முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் ஆசுரா என்றும் ஆகும். முஹர்ரம் மாதம் அல்லாஹ்விடம் தனி சிறப்பு பெற்ற மாதமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் பிறை 9, 10 அல்லது 10, 11 ஆகிய 2 தினங்களில் நோன்பு நோற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுரா நாளில் நடந்த சிறப்பாக நிகழ்வுகள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனால் துரத்தப்படும் போது அப்பொழுது நைல் நதி 12 பாதையாக பிரிந்தது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் கூட்டத்தாரும் அவர்கள் நைல் நதியை தாண்டிவிட்ட பின்பாக அப்பொழுது ஃபிரௌன் கூட்டத்தாரும் அந்த நைல் நதியை முழங்கப்பட்டார்கள். அந்த நாள் தான், அப்படிப்பட்ட நாள் தான் ஆசுரா நாள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் 40 நாளாக மாற்றிக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் வெளியிடப்பட்டது கூட இந்த நாள் தான், ஆசுரா நாள் தான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை இருந்தது. அப்பொழுது அவர்கள் நோய்க்கு சிஃபாகப்பட்டது கூட இந்த நாள் தான், ஆசுரா நாள் தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி கைவிட்டு போனது. அப்பொழுது அவருக்கு மீண்டும் ஆட்சி திரும்பி அவனுக்கு வந்தது கூட இந்த நாள் தான், ஆசுரா நாள் தான். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது கூட இந்த நாள் தான், ஆசுரா நாள் தான். உலகம் படிக்கப்பட்டதும் உலகம் அழிக்கப்படுவதும் இந்த நாள் தான், ஆசுரா நாள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கின் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டது கூட இந்த நாள் தான். அன்பான மாணவன் சிந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா இந்த ஆசுரா நாளுக்கு இவ்வளோ சிறப்பு வைத்திருக்கிறான். மேலும் நபி தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், ஆசுராவுடைய தினத்தில் யார் தன் குடும்பத்திற்காக செலவு செய்கிறாரோ அவர்களுக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா விசாலப்படுத்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மேலும் வருகின்ற ஆசுரா நாளில் ஆசுரா நாளில் நோன்பு நோற்றக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வருடம் வருகின்ற ஆசுராவின் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. வாரிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இறுதி பேச்சாளராக 2வது முராய் சார்ந்த எஸ் முஹம்மது
عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم إذ قلنا للملائكة اسجدوا آدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாகட்டுமாக. மேலும் அவரை சற்றும் பிசராமல் அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். ஒரு மனிதன் வழிகெடுகின்றான் என்று சொன்னால் அதற்கு இந்த இரண்டு காரணங்களாக தான் இருக்கும். மனிதர்களை வழிகெடுக்கின்ற சைத்தான் வழிகெட்டது இந்த இரண்டு காரணங்களால் தான். முதலாவது பொறாமை, இரண்டாவது பெருமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த போது அல்லாஹ் தாலா சொன்னான், இப்லீஸிடம் சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சஜ்தா செய்ய சொல்லி. அப்போ இப்லீஸ் அல்லாஹ்விடம் சொன்னான், மண்ணால் படைக்கப்பட்ட இந்த ஆதமிற்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சஜ்தா செய்ய வேண்டுமான் என்று கேட்டான். அல்லாஹ் தாலா குர்ஆனில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி இப்படி சொல்கின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்னுடைய ஹலீஃபா என்று சொன்னார். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக இருந்தது இப்லீஸ் தான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததுக்கு பிறகு ஹலீஃபா என்கிற பட்டத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது இப்லீஸ் பொறாமை கொண்டான். ஆக அவன் தூக்கி எறியப்பட்டவனாக ஆகிவிட்டான். இதில் ஒரு பொறாமையை பற்றி நாம் கொஞ்சம் உள்ரகமாக பார்த்தோம் என்று சொன்னால், பொறாமையை இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள். பொறாமையில் ஹலால் என்றும் ஹராம் என்றும் பிரிக்கின்றார்கள். ஒரு மனிதனிடம் செல்வங்கள் அல்லாஹ் தாலா அவனுக்கு அருட்கொடையை கொடுத்திருப்பான். செல்வங்களின் மூலமும் கல்வியின் மூலமும் அவனுடைய அந்தஸ்தின் மூலமும் அவனுக்கு அருட்கொடையை கொடுத்திருப்பான். ஆனால் அதை பார்த்து இப்படி பொறாமைப்படுவானா? அதை நாம் பறிக்க வேண்டும், அவனிடம் செல்வத்தை நாம் பறிக்க வேண்டும், அவனிடத்தில் இருக்கிற கல்வியை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், அவனுடைய அந்தஸ்திலிருந்து அவனை இழிவுபடுத்த வேண்டும் என்று அவன் எண்ணுவானா? இந்த பொறாமையை ஹராமான பொறாமை என்று சொல்கின்றார்கள். அதே ஒரு மனிதனிடம் அல்லாஹ் தாலா அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்க அருட்கொடையின் மேலே பொறாமப்படுவான். அதுவும் எப்படிப்பட்ட பொறாமைன்னா, இதை விட நாமும் மேலாக இருந்திருக்கலாமே, இந்த செல்வத்தில் இவனை விட நம்ம மேலாக இருந்திருக்கலாமே நினச்சி பொறாமப்படுவானா? இந்த பொறாமையை ஹலாலான பொறாமை என்று சொல்கின்றார்கள். யூதர்கள் வழிகட்டதற்கும் இந்த பொறாமை தான் காரணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் தாலா குர்ஆனில் எப்படி சொல்லி காட்டுகின்றான், யாதி மின் பாதி இஸ்மோ அஹமது, எனக்கு பின்னால் ஒருவர் வருவார், அவருடைய பெயர் தான் அஹமது என்று சொன்னார். ஆனால் யூத சமுதாயம் எப்படி நினைத்து கொண்டார்கள், அந்த அஹமது என்பவர் நம்முடைய சமுதாயத்திலிருந்து தான் நமக்கு திருத்துவராக வருவார் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த அஹமது என்பவர் குறைஷி குலத்திலிருந்து அவர்களுக்கு வந்தார். ஆக நமது சமுதாயத்திலிருந்து வரவில்லையே, இப்படி குறைஷி குலத்திலிருந்து வந்தார் என்று அவரை மறுத்தார்கள், அவரிடம் பொறாமைப்பட்டார்கள். ஆக இப்பொழுது அந்த யூதர்கள் நரகவாசிகளாக இருக்கின்றார்கள். ஷைத்தான் ஒரு மனிதனை இப்படியும் வழிகெடுப்பான், தன்னுடைய சொந்தங்களை கொண்டும் வழிகெடுப்பான், தன்னுடைய சொந்தங்கள் மீது பொறாமை கொள்வதாலும் ஷைத்தான் நம்மளை வழிகெடுப்பான். ஆக இனி வரக்கூடிய காலத்தில் பொறாமைப்படாதவர்களாக நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் 42வது வாரம் அதிகத்துவாகி முடிவடைந்துவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கொண்டு கொள்வானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கியாமத் நாள் வரையும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு ஆஷுராவுடைய இரவு. இந்த நாளில் நம்மால் எந்த அளவுக்கு திக்ரிலும் தொழுகையிலும் ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு நாம் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு துவா கேட்கிறீர்களோ அதை துவா அனைத்தும் கபூலாகக்கூடிய நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில்
இது போன்ற அனைத்து மஜ்லிஸ்களிலும் நம்மளுடைய பேசக்கூடிய வாய்ப்பை தந்தால் அது முழுவதையும் தெளிவான முறையில் பேசக்கூடிய வாக்கியத்தை ஒத்தவனாக நம் அனைவருக்கும் தருவானாக. இந்த துவாவை இந்த மஜ்லிஸை கொடுத்துக் கொள்கிறேன். வாஹி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த வாரத்துடைய அதிகத்து வாயினுடைய பேச்சாளர்களை கீழே போர்டில் போடுவார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து தெரிந்து கொள்கிறோம்.